ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். முகமூடி அணிந்தபடி பொதுமக்கள் மீது சரமாரியாக அரிவாள் வெட்டிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையை மறித்து நெட்டூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், விவரங்களை சொல்லுங்க. சரணாதேவி தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செல்லும் சாலையை மறித்து நெட்டூர் கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதாவது முகமூடி அணிந்தபடி பொதுமக்கள் மீது சரமாரியாக அருவாளால் வெட்டிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தில் கடந்த 29ஆம் தேதி முகமூடி அணிந்த வந்த மர்ம கும்பல் ஒன்று அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை சரமாரியாக அருவாளால் வெட்டிய நிலையில் இந்த சம்பவத்தில் 6க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்த மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கூறி நெட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கை குழந்தைகளுடன் இந்த தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்து தற்போது இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு செல்லக்கூடிய அந்த சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செல்லும் சாலையில் அமர்ந்து சாலையில் ஈடுபட்டு தற்போது ஆர்ப்பாட்டமும் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செல்லும் சாலையானது பொதுமக்கள் பயன்படுத்த முடியாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட தற்போது இவர்கள் இதுவரை எந்த அதிகாரிகளும் தங்களை அழைத்து பேசவோ இல்லைன்னா இழப்பீடு வழங்கவோ எங்களை பார்க்கவோ வரவில்லை என்று இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது போன்ற சம்பவங்கள் மேலும் இதுபோல் நடைபெறாமல் இருக்கும் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கைது செய்தவர்கள் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இதில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தற்போது அங்குள்ள இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கை குழந்தைகளுடன் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்டோர் அந்த மாவட்ட ஆட்சியர் செல்லக்கூடிய அந்த சாலையில் அமர்ந்து தற்போது அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்கள் கூறினால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம், இல்லைனால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்து தற்போது கோஷமிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். நீண்ட நாட்களாக